ஏப்ரல் 20 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐஸ்வர்யா டாக்டர்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. தயவு செஞ்சு நான் கர்ப்பமா இல்லை அப்படிங்கிற உண்மையை என் வீட்டில் சொல்லிடாதீங்க. என் அத்தையால் தாங்கவும் முடியாது, என் ஹஸ்பண்டினால தாங்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுமா, நான் அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. நானே பொய் சொன்னா நல்லா இருக்குமா? கண்டிப்பா நான் உண்மையை தான் சொல்ல போறேன். நீ நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த நாடகத்துக்கு நான் துணை நிற்க மாட்டேன் அப்படின்னு டாக்டர் வந்துட்டு ஐஸ்வர்யாவுடைய பேச்சை கொஞ்சம் கூட மதிக்காம அபிராமி கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. இதை பாரு அபிராமி, ஓ மருமக கர்ப்பமாலாம் இல்லை, அவ உங்ககிட்ட கர்ப்பமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அபிராமி அருண் 2 பேருக்குமே பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்குது. எதுக்காக இவ இதிலெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு தெரியுறா? இவளுக்கெல்லாம் அறிவு இருக்கா, அறிவு இல்லையா? யாராவது கர்ப்பமாக இருக்கிறேன்னு சொல்லி பொய் சொல்லுவாங்களா? இந்த ஐஸ்வர்யாவுக்கு வர வர தும்முறு ஜாஸ்தி ஆயிடுச்சு. எது எதுலலாம் எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு தெரியுறான்னு பாரு. இதனால நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட நிம்மதியும் போச்சு. இவ கர்ப்பமாக இருக்கிறான்னு இவளுக்கு நம்ம எவ்வளோ தூரம் மரியாதை கொடுத்து இவ பண்ணுற தப்பு எல்லாத்தையுமே கண்டுக்காம இருந்தா இவ இதே சாக்கா வச்சுட்டு இன்னும் பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாளா அப்படின்னு பயங்கரமா கோவப்பட்டு இருக்கிறாங்க. உடனே ஐஸ்வர்யா வந்துட்டு தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிருங்க அத்தை, தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிரு அருண், எங்க அம்மா சொல்லி தான் நான் இந்த பொய்யை சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாத்துக்கும் உங்க அம்மாவே சொல்லிட்டு இருக்காத, உங்க அம்மா சொன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? நீ இந்த குடும்பத்துல வாழத்துக்கு தானே வந்திருக்கிற. இந்த மாதிரிலாம் பொய் சொல்லி ஒரு குடும்பத்தோட சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறிய, நீலாம் ஒரு பொண்ணா அப்படின்னு கண்டப்படுத்திட்டு ஆரம்பிக்கிறாங்க. ச்சே, இன்னும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்க போறேன்னு தெரியல அப்படின்னு அபிராமி பயங்கர கோபத்தோட கார்ல ஏறி போயிடுறாங்க. அப்போ அருண் சொல்கிறாங்க, என்ன ஐஸ்வர்யா உனக்கு இதெல்லாம் விளையாட்டா போச்சா? எதுக்காக நீ இப்படியெல்லாம் சொல்லிட்டு தர்ற? நீ இன்னும் கர்ப்பமாக இருக்கிறன்னு நானும் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அன்னைக்கு இப்போ குழந்தை மேலெல்லாம் சத்தியம் பண்ணிடுறேன்னு சொன்னியே, இல்லாத குழந்தை மேலே சத்தியம் பண்ணுறதுக்கு தான் நீ அவ்வளோ துணிச்சலாக சத்தியம் பண்ணினியா அப்படின்னு கேட்குறாங்க அருண். இல்லை அருண், தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு எவ்வளோ மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் அருண் வந்து மன்னிக்கிற மாதிரி இல்லை. அருணும் கிளம்பி ஒரு காரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஐஸ்வர்யா போகிறதுக்கு காரு இல்லாமல் தன்னை தனியாக ஹாஸ்பிட்டலில் நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த உண்மை யாருக்குமே தெரிய வேண்டாம், நம்ம இதை இப்படியே விட்டாரலாம், பெருசாக ஆச்சுன்னா இன்னும் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே அசிங்கமாயிரும் அப்படின்னு அபிராமி யோசிக்கிறாங்க. அப்போ தான் ஆனந்த் வந்து கம்பெனியில் இருந்து வர்றாங்க. காலையில் எப்போதும் போல் வழக்கமாக நம்ம கார்த்திக் வந்துட்டு கம்பெனி கிளம்பி போகிறாங்க. கார்த்தி, அங்கே இருக்கிற எல்லா லேபர்ஸுமே நீ வந்து ஒரு ஓனர் அப்படிங்கிறதுனால உனக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நீ இன்னைக்கு இந்த கம்பெனி போக வேண்டாம், வேற ஒரு கம்பெனி போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சரி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் அந்த கம்பெனிக்கு போகிறாங்க. கார்த்திக் சார் வந்து ஒரு லேபராக அந்த கம்பெனிக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிட்ட தொழிலதிபர்கள் எல்லாரையுமே சேர்ந்து கார்த்திக் வந்து மாலை போட்டு அழைச்சிட்டு வர்றாங்க. சரி, நம்ம இந்த கம்பெனிக்கு ஃபஸ்ட் டைமாக எம்டியாக வந்திருக்கிறோம், நமக்கு தான் மாலை மரியாதைலாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அருணும் ஆனந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே நடந்ததே பெரிய சேஞ்சாக தான் இருக்குது. அங்கே வேலை பார்க்குற எல்லா தொழிலாளர்களுமே சேர்ந்து கார்த்திக்கு மாலை போட்டு பட்டாசுலாம் வச்சு பயங்கர கிராண்டாக கார்த்திகை வந்து உள்ளே அழைச்சிட்டு வர்றாங்க. என்ன சார், நீங்கள் இந்த கம்பெனிக்கு எம்டியாக வந்தாலே எங்கள் கூட எவ்வளோ ஜாலியாக பேசி பழகுவீங்க, இப்போ எங்களோட ஒரு ஆளாக வந்திருக்கிறீங்க, உங்களை நாங்கள் எப்படியெல்லாம் வரவேற்கணும், உங்களை மாதிரி ஒரு தொழிலதிபர் எங்கள் கூட இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் இப்போ எங்களோட பாஸா வரல, எங்களில் ஒருத்தராக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷமாக கார்த்திக் வந்து வேலை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறத ரொம்ப கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அருண் அண்டு ஆனந்த் இவங்க 2 பேருக்குமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அதுலேயும் நம்ம ஆனந்துக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சியே வந்து ஆடல, அந்த அளவுக்கு ஷாக்கிங்காகி போய் இருக்கிறாங்க. இவனை நம்ம என்ன தான் பண்ணுறது, எந்த கம்பெனிக்கு போனாலும் இவனுக்கு தான் பெரிய மரியாதையும் மதிப்பும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வேலை பார்க்குற எல்லாருமே அப்படின்னு நினைக்கிறாங்க.